இதோ ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டா 2வது 3வது நினைக்கிறேன். வேறு இது செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 கேண்டில் க்ரீன் காமிச்சு செல்லிங் கொடுத்துட்டேன் பாருங்கள் முன்னாடியே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில் கொடுத்து பை ஆரவும் கொடுத்துட்டான். இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மற்ற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கையில் இல்லைன்னு வச்சுங்க, மேலே ஷார்ட் போயிட்டுக்கிறது இங்கே ரிவர்ஸ் வரணுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு இருக்காது. இல்லைடா மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துடுவான் அப்படின்னு அப்படி உங்கள் மைண்ட் வந்து அது மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த டீட்டெயில் இருந்ததுன்னு வச்சுங்க, ஓகேடா ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த செல் பண்ணியிருந்த பொசிஷன் புட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பையிங்க்கு வந்திருப்பீங்க. இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன். இல்லை நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் எரோட் ஆகும் ஃப்யூச்சரில். இது ஃப்யூச்சராக சாரி இதில் ஆப்ஷனில் ஃப்யூச்சர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, எரோடு இல்லாமல் அதில் அந்த உங்களுக்கு உள்ள அந்த 50 பாயிண்ட்னா அழகாக கிடைக்கும். அது பாருங்கள். இப்போது இது எதுக்காகனா, இது ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் ஏறல, ஹேக்கனாச் வந்து போன கேண்டிலோட மிடில்லேருந்து இப்போ ப்ரைஸ் அங்கேயே இருக்குங்கிறத அப்படி காமிக்கிறேன், அவ்வளோதான். இது என்னென்னா அந்த நமக்குள்ளே அந்த பேனிக்னஸ் இருக்கும், அதை வந்து காமிக்காது. இது ரியல் கிடையாது. ரியல் வந்து இந்த ஹேக்கனஸுங்கிறது ரியல் ப்ரைஸ் கிடையாது. நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ செய்யப்பட்டது. ஜப்பான்காரன் வந்து செஞ்சு கொடுத்த இண்டிகேட்டர் அது. ஜப்பான்காரன் வந்து நிறையா நம்மளை ஒழிச்சிருக்கான். அதில் வந்து முக்கியமானது வந்து அந்த என்னது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐம்பாங்கள்ல, அதை அந்த பயவில் தான் கொண்டாந்து கொடுத்து உலகத்தையே ஒழிச்சவனுவ. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேங்கர்லாம் வந்து ஏமாந்துக்கிட்டு இருந்தானுவ. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்துருவானுவ, நம்ம அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது அவனுக்கு நம்ம திருப்பி அது கொடுக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மணி டிப்ரிஷியேட் ஆன மணியை நம்ம அது கொடுத்துக்கிட்டே இருப்போம். தட் மீன்ஸ் அதை வந்து வட்டி இல்லாமல் திருப்பி கொடுத்தது மாதிரி கணக்காயிடுச்சு. இது வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அது 100-200 வருஷம் ஆகி போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம இந்த மணி டிரான்சாக்ஷன் அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமே இதுக்கு அறிவு ஒரு பேருக்கும் இல்லை. அப்போ ஜப்பான்காரங்க முன்னாடி வந்து அந்த பேரை என்ன பண்ணானுவோ ஒருத்தன், இது என்னங்கடா பேங்க் நீங்கள் நடத்துகிறீங்க, பேங்க்கெல்லாம் ஒரு பணத்தை வந்து லோன் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் திருப்பி வாங்கையில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வாங்குறீங்க, அப்போ வந்து மணி டிவேல்யூ ஆயிடுது நீங்கள் திருப்பி வாங்குகிற காலகட்டத்தில். அப்போ என்னடா கொடுத்த காசே பிரித்து நீங்கள் திருப்பி வாங்குற மாதிரி இருக்குது, இதில் எப்படா உங்களுக்கு லாபம் வரும், நம்மெல்லாம் சேர்ந்து அவனை ஒழிக்கணும்டா, இதில் லோன் வாங்குறவனை தான்டா நம்ம ஒழிக்கணும், இப்போ அதுக்கு ஒரு கணக்கு போட்டு தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் வந்து கால்குலேஷனில் வந்து அவன் மணி டிப்ரிஷியேட் ஆகிறது ஒரு 5% ஆகுதுன்னு வச்சுங்க, மணி டிவேல்யூ ஆகுது வருஷத்துக்குன்னு வச்சுங்க, அந்த 5%ஐயும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவன் அதுக்கு அப்போ எவ்வளோ நமக்கு வந்து பணம் தரணும் அப்படிங்கிறத வந்து டோட்டல் எவ்வளோ வட்டி ஹெட்டில் எவ்வளோ வரணும், பிரின்சிபலில் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி அதை வந்து எத்தனை வருஷமாக நம்ம கட்ட போகிறோமோ அத்தனையெல்லாம் வகுத்து கொடுத்து அந்த ரேஷியோ வந்து மாற்றி வச்சுக்கிட்டான். இப்போ பிகினிங்கில் ஒரு லோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து 2வது மாதம்லாம் கட்டையில் வெறும் அசல் மட்டும்தான் வந்து 95% வந்துடும், ஒரு 5% மட்டும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். அது அப்புறமா கொஞ்சம் நாளாக தான் வந்து ஒரு 50% இயர்னு வச்சுங்களேன். 20 இயர்ஸ் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 10வது வருஷத்தில் தான் வந்துட்டு ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈக்குவல் பிரின்சிபல் வரும். அப்புறமா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஹெட்டு வந்து குறைஞ்சிடும், பிரின்சிபல் ஹெட்டு கூடும். இப்போ இதில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த மணி டிவேல்யூங்கிறத அவன் ஆட் பண்ணதுனால அவனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து காலங்காலத்தில் காலம் ஃபுல்லாக அவனுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம். இந்த இதை வந்து இந்த வேலை தான் கண்டுபிடிச்சானு இந்த ஜப்பான்காரனுவ. அது மாதிரி இந்த ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்தோன்னா, இந்த ட்ரேடிங்கில் வந்து இந்த சார்ட்டுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இந்த கேண்டில் ஸ்டிக்கு சார்ட்டுங்கிறது, இதே அந்த வேலை தான் கண்டுபிடிச்சானு. அது மாதிரி 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த கேண்டில் ஸ்டிக்கை தான் வந்து இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 150 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 150 to 200 சரியாக தெரியல. இந்த ரைஸு பேடி ஃபீல்டு இதுக்கெல்லாம் வந்து கொள்முதல் சேல்ஸு அதுக்காக வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சது அது. இப்போ அந்த கண்டுபிடிச்சது வந்து இப்போ நம்ம இதுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு 150 வருஷம் முன்னே வச்சுக்கோம். 150 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா டெவலப்மெண்ட் இருந்தது, இன்றைக்கி என்னடா டெவலப்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு ஃபீல்டும் எடுத்துக்கங்க. அப்போ இன்றைக்கி வந்து எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கணும். இன்றைக்கும் வந்து இதில் தோக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டாளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கும்பல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனை வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படை இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பானுவன். இதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 7%க்கு மேலே உங்கள் காசை வந்து நீங்கள் டெவலப் பண்ணவே முடியாது, அதனால் 7% தான் சேஃபு, அதை நீ என்கிட்ட கொடுத்து வச்சுரு, பேங்க்கில் போட்டு வச்சுரு, நான் உனக்கு 7% தர்றேன். அம்மா
சரி, நீ என்கிட்ட இருந்து வாங்குறிய இப்போ என்னப்பா அது எவ்வளோ பர்சன்ட் இப்போ வாங்குற இந்த இதெல்லாம் சர்வீஸ் சார்ஜுன்னு ஒன்று சொல்லி வாங்குறிய, குட்ஸ் அண்ட் சர்வீஸு ஜிஎஸ்டின்லாம் பேர் சொல்கிறிய அப்படின்னு கேட்டால், அது நான் வந்து வாங்குவேன் 20% 15% டெய்லி வாங்கிட்டு இருப்பேன். காலையில் சோப்பு சீப்பு நீ விளக்குற பேஸ்ட்லேருந்து அரிசியிலேருந்து எல்லாத்துக்கும் நான் அதை போட்டு வாங்கிட்டு இருப்பேன். எப்படி அப்படி திருப்பி கேட்கணும் நீங்கள், என்னங்க அது நியாயம் அது? நான் வந்து 7% மேலே ஒரு வருஷத்தில் என்னால் அதை வந்து மல்டிபிள் பண்ண முடியாதுங்கிற 7% மேலே நீ டெய்லி காலையில் எந்திரிச்சு உட்காந்தா பெட்ரோல் போடுறதுலேருந்து நான் செய்கிற ஒவ்வொரு செலவுலையுமே வந்து நீ 18% நீ என்கிட்ட இருந்து வாங்குற அப்படின்னா இதில் எங்கேயோ வந்து தப்பு இருக்குது, ஏதோ சீட்டிங் நடக்குதுன்னு தான் அர்த்தம். அதனால் வந்து அது வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து பாசிபிள் இருக்குது. இதில் வந்து இந்த நான் வருஷத்துக்கு வந்து மாதம் வந்து 5% தான், 1 கோடி ரூபா வச்சுக்க, மாதத்துக்கு 5% இருந்தால் போதும், அது சம்பாரித்தா போதும் அப்படின்னு மாதிரிலாம் போன வாட்டி 2 நாளைக்கு கூட முன்னாடி கூட ஒரு பையன் சொன்னான். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு 1%ன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட வருஷத்துக்கு வந்து 200 ரேட்டில் 200% எடுக்கவே முடியும். பட் அதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். அது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இதில் வந்து 10,000 வாங்கிட்டு இது என்னங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இதை பாருங்கள், வந்து பையிங் சொல்லியிருக்குது. பையிங் சொன்னதுக்கப்புறம் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ 700 அரௌண்டு இந்த இடத்துல நம்ம எங்கே நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சரில் வாங்கியிருக்கதா வச்சுக்கோம். இது இந்த இடத்துல வாங்கியிருப்போம் இந்த லெவலில், அதாவது 790ன்னு வச்சுங்களேன். 24 790. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24 813. இதில் அதில் ஒரு 13 பாயிண்ட்டு, இதில் ஒரு 10 பாயிண்ட், 23 பாயிண்ட் இருக்குது. இப்போ 23 பாயிண்ட்டு இன்ட்டு உங்கள் லாட்டு, அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ இன்னும் இதை வந்து வெயிட் பண்ணி இது ஏறுதா என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் த்ரூ அவுட் டே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் இதை வந்து இன்னும் சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க, ரொம்ப பேனிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் பை பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து செல்லிங் வந்து இப்போ இதில் செல்லிங் காமிக்கல, 1 மினிட் போனால் செல்லிங் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துக்கிட்டு திருப்பி அடுத்த வேறு ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே செல்லிங் சொல்லிட்டான் பாருங்கள், இங்கே பையிங் சொல்லியிருக்கான். இப்போ அந்த 3 மினிட்டில் வந்து செல்லிங் சொல்லலை, 1 மினிட்டில் செல்லிங் சொல்லிட்டான். ரொம்ப யோசிக்கிறவங்களா இருந்தால் இதில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் எந்த பக்கம் டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது மாதிரி வந்து கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, எனக்கு தேவைன்னா அது கால் பண்ணுங்கள். அப்புறம் பிபிசிஎல் இறங்கிட்டு இருந்தேன், அவனை போய் பார்ப்போம். பிபிசிஎல் என்ன இருக்கான்னு பார்ப்போம். பிபிசிஎல் என்எஸ்சி ஃபியூச்சர் பாருங்கள், இன்னும் எவ்வளோ தூரம் வந்திருக்கான், 11 வரைக்கும் வந்திருக்கான். இப்போ வந்து கொஞ்சம் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கான், சைடு வைஸில் போயிட்டுருக்கான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. காலையில் வந்து ஃபஸ்ட்டில் 3 மினிட்டில் சொன்னோமா, 3 மினிட்டில் பார்த்துருப்போம். அதில் 3 மினிட் போயிருங்க. 3 மினிட்டில் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரஃபாக 314 என்னமோ 14 அது பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம ரஃபாக 318 செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ 311 ஒரு 3 ரூபா இருக்குது. 3 × 1800 இதில் லாட் சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 எடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து ஃபர்தராக ஃபால் வந்து இப்போதைக்கு இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். காலையில் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணிவிட்டு எங்கே ரிவர்சல் சமயத்தில் வந்து மேலே தூக்கிட்டு போய் அங்கேருந்து அடிப்பான், இல்லாட்டி கீழே அடிச்சுட்டு அங்கேருந்து வாங்குவான். அந்த இடத்துலலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 கம்பெனியை டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ட்ரேடிங் வியூவில் போட்டுக்கிட்டு இந்த செக்லிஸ்ட்டில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த கருவை அதில் போட்டு பார்த்தீங்கன்னா பையிங் செல்லிங் சொல்லியிருந்தேன்னா அந்த பக்கம் போய்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 hour 1 hour அது மாதிரி வந்து உங்களுக்கு மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து சைடு வைஸில் போயிட்டு இருப்பான், அரசிக்கிட்டு இருப்பான். அந்த புரோக்கர் வந்து அந்த அவங்களுக்கு கமிஷன் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்குள்ளே காசு மட்டும் போகிறது மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள கமிஷன்லாம். அப்போ வந்து அந்த இதில் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவங்க வந்து எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியில் இருந்துட்டு மறுபடியும் 1 o'clock மேலே நீங்கள் மூமெண்டம் எதில் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் போகலாம். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ சொல்லும், கலர் கோடிங் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இது மாதிரிலாம் ஒரு இது இல்லை அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தயவுசெய்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். மறுபடியும் நிஃப்டிக்கு போவோம்.
நிஃப்டி வந்து மேலே தான் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதோட சேர்ந்து போகிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க கற்றுக்குறாங்களோ அவங்க வந்து இந்த நிஃப்டி ஆப்ஷன்லேயே ஃபியூச்சர்லேயே பை பண்ணுறாங்களோ, இப்போ இதோட சேர்ந்து போகிறதுக்கு யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து ப்ரிடிக்ஷனே பண்ணக்கூடாது, ஜோசியமே பார்க்கக்கூடாது. இது ஏறுது அப்படின்னா இப்போ சிவப்பு கலரில் இருக்கா நான் இறங்குறேங்குது, பச்சை கலரில் இருக்கா ஏறுறேங்குது. அது மாதிரி வந்து இன்னொரு கலர் வர நடுப்புற ஒரு லைன் ஒன்று போகுது பாருங்கள், அந்த லைனும் வந்து கலர் சேஞ்சு கோட்டில் காமிச்சிட்றான் ஏறுறது இறங்குதுன்ட்டு. அப்புறம் வந்து இன்னொரு இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ கொடுத்துருக்கான், பை இது செல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைரெக்ஷன் நீங்கள் போயிடணும். நீங்களாம் வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மாயை. இது நடந்த விஷயத்துக்கு ஏதாவது 4 கோடை போடும். அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இயருக்கு வந்து ஒரு வாட்டி ஏறிட்டு இறங்கியிருக்கு, இல்லை இயருக்கு தான் இயர் லோ இயர் ஹை, அது மாதிரி இடங்களில் வந்து ஒரு ரெஃபரன்ஸே இல்லை அப்படிங்கிற பெரிய இன்வெஸ்டர் கொஞ்சம் அந்த இடத்துல இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் அது வந்து ரியலாக ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி வந்து இயர் ஹையும் போகல இயர் லோவும் போகல அப்படின்னா இன்பிட்வீனில் தான் மேக்ஸிமம் இருக்கும் மார்க்கெட்டே. வந்து 90% மேலே இதில் தான் இருக்கும். அது எப்போயாவது ஒரு வாட்டி தான் அது அந்த அப்பர் இதுக்கு போயிருக்கும், அதில் லைஃப் டைம் ஹைக்கு இல்லை அந்த இயர் ஹைக்கோ இயர் லோவோ போகும். அதெல்லாம் அதை விட்டுருங்க, அது ஒரு 2-3% அது அப்பவும் இது காமிச்சு கொடுத்துரும். நான் அன்றைக்கும் ஏற போகிறேன்னா இறங்க போகிறேன்னா டெய்லின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, எங்கேயோ இருக்க போகுது. அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பைசல் இருக்கணும். இல்லை ஈவன் சரிப்பா நான் இதில் ஃப்யூச்சர்லேயே நான் லாங் போகிறேன், எனக்கு வந்து இது ஷார்ட்டெல்லாம் டே ட்ரேடெல்லாம் எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சோண்டு அதை வந்து டயத்தை வந்து மாற்றிங்க, அவ்வளோதான். உலகமே இதுக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு இண்டிகேட்டருக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே போட்டு பார்த்துக்குங்க. 2 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பாருங்கள், இது நிஃப்டி வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கான் பாருங்கங்க. இந்த நிஃப்டி ஃபியூச்சரில் நீங்கள் செல் பண்ணுறீங்க, இந்த இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லிங்ஸ் எடுத்துடலாம், நிஃப்டியை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இதிலேருந்து வந்து உள்ள பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துருக்க முடியும். 25,196 இங்கெல்லாம் பாருங்கள். இது மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து இதில் என்னென்னா ஒரு நல்ல ஒரு அடி அடிச்சுட்டு தூக்குவான், இல்லாட்டி நல்லா தூக்கிட்டு அப்புறம் அடிப்பான். இது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பானோ, எதுக்காகனா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் மேனுவலாக நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு வேறு மறுபடியும் அடுத்த என்ட்ரியாக எடிட் பண்ணலாம். இப்போ இங்கே போய் பச்சை கேண்டில் காமிச்சு இன்றைக்கி பை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு இது அடிச்சிருக்கான், பெரிய ஃபால். நீங்கள் அப்போ வந்து மேலே பழைய ஷார்ட்டை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து க்ரீன் இருக்கா, நீங்கள் இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாருங்கள், இது மேலே தான் போகும். மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து காமிச்சிட்டான். நேற்று என்ன பண்ணேன்னா நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி அடித்து எங்கேருந்து தூக்குறான், அவ்வளோதான். இவ்வளோ இப்போ இதை நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இதில் போடுங்க. இந்த கம்பெனி நேம் இதில் அடிங்க. அது வந்து பச்சை சொல்லுதா வாங்க, சோப்பு சொல்லுதா விற்றுட்டு வெளியில் போங்க. நீங்கள் நான் டெலிவரி மட்டும்தான் எடுப்பேன்னா கூட இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து எடுத்துக்கோமே, மணப்புரம் MANAP மணப்புரம்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இது பாருங்கள், என்றைக்கு வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டில் காமிச்சிருக்கான் பாருங்கள், பை செல்ஸுங்க கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கான். அந்த 5ஆம் தேதியிலே நீங்கள் டெலிவரி மேன், உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றியா ஒரு பயங்கர பயம் இருக்குது, இதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும்னு எல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள். ஆனால் ஸ்டில் இந்த மார்க்கெட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துங்க, இல்லை ஒரு 2-3 ஸ்கிரிப்டை மட்டும் நோட் பண்ணிங்க. அது வந்து இது மாதிரி நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு பச்சையில் வந்து ஸ்டார்டிங் பச்சை கேண்டிலில் வந்து கிடச்சி உங்களுக்கு பையிங்கும் காமிக்கிறானோ, நீங்கள் அன்றைக்கி எடுத்தீங்கனாலே எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணால் போதும். இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு 237 ரூபா 50 காசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 279 ரூபா 30 காசு. இப்போ இதை ஒரு 4-5 நாள் ஆகிருக்கு, இதே ஹோல்டு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 2-3 நாள் ஃபாலில் கூட வந்து இவன் மேலே போகிறான் பாருங்கள். இப்போ இதுதான் இது மொமெண்டமே இல்லையா, நீங்கள் அதை வந்து வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் மட்டும் இருக்குது. சில இதில் ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதில் வந்து ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம். திடீர்னு ஐடிலாக இருந்துட்டு இப்போ வந்து ஏறுறான், இன்றைக்கி ஒரு 3% ஏறுறான், 5% ஏறுறான் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அது மாதிரி போய் வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சைடு வைஸில் தான் இருந்துருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறேன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். எப்போ வந்து இது வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ரெட் கேண்டிலில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதை அந்த ஸ்கிரிப்டை விட்டு வெளியில் போயிடணும். இப்படி
இப்படி பண்ணிங்கனாலே வந்து வருஷத்துக்கு வந்து 60% எடுக்க முடியும் இதில். இந்த 10 இந்த 6% 7% பேங்கிங்கில் சொல்கிறான்ல, அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவே வேண்டியதில்லை, பெரிய டைமே வேண்டியதில்லை. நீங்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னாலே போதும். இடையில எப்போயாவது லஞ்ச் ஹவர் ஆஃபீஸ்லேயே போகிறீங்க, ஆஃபீஸ் ஒர்க்லேயே இருக்கீங்கனாலும் ஒரு லஞ்ச் ஹவரில் பார்த்தீங்கன்னா போதும். பார்த்துட்டு ஒரே ஒரு ஆர்டர் செல்லுலையோ இல்லை நீங்கள் ப்ரோக்கர்கிட்ட சொல்லி கையில் செல்லு இருக்குது, செல்லே போட்டுடலாம். ஒரு லஞ்ச் ஹவரில் நீங்கள் பார்த்துட்டே இதை போட்டு விட்டுறலாம். இது மாதிரி வந்து ஜஸ்ட்டு டெலிவரி மட்டும் எடுத்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் வாங்க முடியும். எடுத்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு 50 to 60% வந்து டெலிவரியில் சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நான் இறங்க போகிறேன் ஏற போகிறேங்கிறத காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் செலெக்ஷன் மட்டும் என்ன பண்ணுங்கள், எதிராக வந்து திடீர்னு அதுக்கு இதெல்லாம் இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். அதில் போய் நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா எது திடீர்னு ரொம்ப நாள் ஏறாமல் இருந்து இப்போ ஏறுதுங்கிறத சொல்லி கொடுத்துரும். அந்த ஸ்கிரிப்டை ஒன்று எடுத்திங்கன்னா அதில் தான் மொமெண்டம் தெரியும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு அது இவ்வளோ நாள் ஐடியில் இருக்குது, இப்போ தான் வந்து நல்ல க்ரீன் காமிக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிக் பண்ணிங்க அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணிங்கன்னா போதும். அது மறுபடியும் இறங்க போயில அதை விட்டு வெளியில் வந்துடலாம். அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிஃப்டி இது என்னது, பிபிசிஎல் நிஃப்டியும் பார்த்துருவோம். பிபிசிஎல் என்ன சொல்லுதுன்ட்டு இப்போ சைட்வைஸில் போயிட்டுருக்கோம். சாரி, இதில் 3 minutes டைம் மாற்றிக்கிறேன். இப்போ அவ்வளோதான் இது ஸ்டஃப். இதை நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஒரு 4 ரூபா மூமெண்ட்டை காமிச்சிருக்கேன். இனிமேல் வந்து 1 மணிக்கு மேலே வேணால் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு 1 மணிக்கு மேலே மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்கிற நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அடுத்தது பிபிசிஎல் விட நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி லாங் போனால் நிஃப்டி இதை பாருங்கள், இங்கே இந்த லாங் எடுத்தது இன்னும் கண்டினியூவாக போயிட்டுருக்கான் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ அதாவது நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பையன் இருக்காப்புல அல்கோ ட்ரேடிங்லாம் பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து 30 லட்ச ரூபா 30,000 ஒரு லாட்டுக்கு 30,000 வச்சுட்டு 500 ப்ராஃபிட்டோ லாஸோ அது வெளியில் வந்துடுறது மாதிரி ஒரு இது வச்சுருக்காரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அது இவங்க கொடுக்கறதுக்கு வந்து 100 கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். பட் அவங்க 50 போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோதான் அதில் அவங்களோட தியரியில் உள்ள லாஜிக்ஸு. இது வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எதுக்கு நீ போய் நிப்பாட்டுற நீனு. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2டைம் போட்டு வச்சுருவாங்க. லாங் போதோ ஷார்ட் போதோ தெரியாது. இப்போ இதில் வந்து இவங்க இதை வந்து இந்த இடத்துல லாங்குங்கிறத மட்டும் எடுத்துட்டாங்கன்னா லாங்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவும் ஷார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாங்கை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து அது 100 பாயிண்ட்டாக இதில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்டுக்குள்ளே பெனிஃபிட் எடுக்கிறதா இல்லை எனக்கு 50 போதும் இதுக்கு மேலே ரிஸ்க்கு அப்படின்னா அது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் வந்து அவங்களோட அந்த அல்கோவில் எல்லாம் வந்து லாஜிக் அவங்க வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த அல்கோ எழுதினவங்களுக்கும் வந்து பெரிய நாலேஜ் எல்லாமே கிடையாது. சும்மா எல்லாம் குப்பைங்களாக தான் இருக்கானுவ. இன்னும் சொல்ல போனால் இந்த சார்ட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் வந்து நியூரல் நெட்வொர்க்கில் நேரோ நியூரல் நெட்வொர்க் எல்லாம் கிடையாது. இதில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து 10% வந்து எடுக்கிறதுக்கு முடியும். எனக்கு வந்து இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்ன சார்ட் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ப்ரோக்ராம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ப்ரோக்ராம் நான் சம்மந்தம் இல்லாத ஆள். நான் அதான் தடுமாறிட்டு கிடக்கிறேன் நான். அது மாதிரி யாராவது ஆள் இருந்ததுன்னா வாங்க சேர்ந்து செய்வோம். இதை வந்து ஜஸ்ட்டு இன்னும் ப்ரோக்ராமெல்லாம் வந்து இப்போ தான் ஏஐ எல்லாம் இருக்குது, சாட் ஜிபிடி இது மாதிரி ஊருப்பட்ட இது ப்ரோக்ராம் எழுதி தரதே இருக்குது. உங்களுக்கு ஓரளவு அதில் வந்து பேசிக் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்தது மறுபடியும் எடுக்கிறேன்.